விலங்குகள் குட்டி போடும்போது அந்த குட்டி பிறந்த உடனே நிற்கும், நடக்கும், ஓடும், நிறைய வேலைகள் செய்யும். ஆனால் மனிதர்களுக்கு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை இந்த மாதிரி எந்த வேலையுமே செய்யாது. அது நிற்காது, நடக்காது, ஓடாது, பேசாது, எதுவுமே செய்யாது. அதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும். ஏன் இப்படி? இப்போ மனிதர்களும் பாலூட்டி தானே, ஏன் விலங்குகளால் செய்ய முடியறத மனித குழந்தைகளால் செய்ய முடியல? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னது அது? சொல்றேன். இதோட சேர்த்து மற்ற விலங்குகளை கம்பேர் பண்ணி பார்க்கல அம்மாவுக்கும் குழந்தைகளுக்குமான அன்பு மனுஷங்க கிட்ட தான் அதிகமாக இருக்கு. ஆமாம்ல, அது ஏன்? இதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் டெக் வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட். இப்போ இவர் தான் வந்து கலை நம்ம டீமில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ இதுக்கு முன்னாடி கண்டென்ட்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காரு, அதை நான் பேசியிருப்பேன். இப்போ இந்த வீடியோ மொத்தமாகவே அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு எப்படி பண்ணுறாரு, நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பெட்டர் பண்ணிக்கலாம். ப்ரோ கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம குழந்தைகள் மற்ற விலங்குகளோட குட்டிகள் மாதிரி பிறந்தோன்னே இப்படி நடந்துக்காததுக்கு காரணம் பரிணாம வளர்ச்சியில் மனித மூதாதையர்கள் 4 கால்லேருந்து 2 காலில் நடந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதை பற்றி முதல்ல நம்ம பார்ப்போம். கிட்டத்தட்ட 1.7 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி கிழக்கு ஆப்பிரிக்கா இப்போ மாதிரி இல்லாமல் நல்லா பெரிய பெரிய மரங்களை கொண்ட அடர்ந்த காடுகளாக இருந்துச்சு. அந்த மரங்களில் நமக்கும் பெரிய குரங்கினங்களான சிப்பான்சி, உராங்குட்டான், கொரிலா இதுகளுக்கும் பொது மூதாதையரான ப்ரொக்கான்சல் அப்படிங்கிற உயிரினம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. இந்த உயிரினத்துக்கான உணவு தேவைகள் முழுக்க அந்த மரங்கள்லேயே கிடைச்சதுனால இது தரைப்பகுதிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் கண்டங்களோட நகர்வால் கிளைமேட் சேஞ்ச் ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மரங்களோட எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிச்சு. இதுவரைக்கும் மரங்களில் மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருந்த இந்த ப்ரொக்கான்சல் தன்னோட உணவு தேவைக்காக தரைப்பகுதியை நோக்கி வந்துச்சு. இந்த டைமில் தான் இந்த ப்ரொக்கான்சல் 4 கால்லேருந்து 2 காலுக்கு நடக்க முயற்சி செஞ்சுருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த முயற்சிக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆயிருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இப்படி இருக்க 1978 டான்சானியாவில் உள்ள லேட்டோலிங்கிற இடத்துல மேரி லிக்கி அப்படிங்கிற ஆய்வாளர் தனது குழுவோட அங்கே இருக்கக்கூடிய பழமையான எரிமலை பகுதிகளில் ஆய்வு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ சுமார் 37 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆர்டிபித்தகஸ் ரெமிடியஸ் அப்படிங்கிற மனித மூதாதையருடைய காலடி தடத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த காலடி தடம் தான் மனித மூதாதையர்கள் 2 காலில் நடந்ததற்கான முதல் ஆதாரமாக உலகம் முழுக்க பார்க்கப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாமல் 2002 சுமார் 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த செகலாந்திரபஸ் செடான்சிஸ் அப்படிங்கிற மனித மூதாதையர்களோட எலும்புகளை கண்டுபிடிச்சி அதை ஆய்வு பண்ணி பார்த்தாங்க. இதில் அவங்களும் 2 காலில் தான் நடந்தாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. இப்படி நிறைய இடங்கள்ல 2 காலில் நடந்த மனித மூதாதையர்களோட தடயங்கள் உலகம் முழுக்க இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. என்னதான் மனித மூதாதையர்கள் 2 காலில் நடந்தாலும் அவங்க நம்மள மாதிரியெல்லாம் நேரா நிமிர்ந்து நடக்கல. நம்மள மாதிரியே நேரா நிமிர்ந்த மனித இனமான ஹோமோ எரக்டர்ஸோட ஃபாசில்ஸை 1930 ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. இவங்கள தான் நிமிர்ந்த மனிதர்கள், அப்ரைட் மேன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நியாண்டர்தால்ஸ், டெனிசோவன்ஸ், ஹோமோ ஃப்ளோரன்சிஸ் அப்படிங்கிற அன்னைக்கு வாழ்ந்த எல்லா மனித இனங்களும் 2 காலில் தான் நடந்தாங்க. இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஹோமோசேபியன்ஸான நம்மளும் 2 காலில் தான் நடக்கிறோம். இப்படி மனிதர்கள் 2 காலில் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட குழந்தைகள் மற்ற விலங்கோட குட்டிகள் மாதிரி பிறந்தோனையே நிற்கவோ நடக்கவோ முடியாமல் போணுச்சு. இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய ஃபாசில்ஸை வச்சு அந்த உயிரினம் 2 காலில் தான் நடந்துச்சு, 4 காலில் தான் நடந்துச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். குறிப்பாக ஃபாசில்ஸாக கிடைக்கக்கூடிய மண்டை ஓட்டோட கீழே ஃபோரமன் மேகனம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இந்த இடம் மண்டை ஓட்டோட நல்லா மேலே இருந்துச்சு அப்படின்னா அது 2 காலில் நடக்கக்கூடிய உயிரினம்னு, அதுவே நல்லா கீழே இருந்துச்சு அப்படின்னா அது 4 காலில் நடக்கக்கூடிய உயிரினம்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இடுப்பு எலும்போட அமைப்பு, தண்டுவடத்தோட அமைப்பு, கை கால் மூட்டுகளோட அமைப்புன்னு பல கட்ட ஆய்வுகளை நடத்தி இது 2 காலில் நடந்துச்சா 4 காலில் நடந்துச்சா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவாங்க. இப்படி மனிதர்கள் 2 காலில் நடக்கிறத பைபெடலிசம்னு சொல்லுவாங்க. இந்த பைபெடலிசத்தால் மனிதர்களோட உடம்புல பல மாறுதல்கள் உண்டானுச்சு. இது நல்லதாகவும் அமைஞ்சு கெட்டதாகவும் அமைஞ்சு. நல்லதுன்னு பார்த்தோம்னா முன்னங்கால்கள் கைகளாக மாறுனுச்சு. இந்த கைகளை வச்சு உணவுப் பொருளை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்ல உதவுனுச்சு. பிற்காலத்தில் மனிதர்கள் கருவிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவே காரணமாகவும் அமைஞ்சிச்சு. இது போக மனிதர்கள் நிமிர்ந்து நடக்கையில் இடுக்குகளுக்குள்ள புகுந்து ரொம்ப தூரம் செல்லவும் தொலை தூரத்தை நல்லாவே பார்க்கவும் உதவியாக இருந்துச்சு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு நாய் 4 காலில் நின்று பார்க்கறத விட 2 காலை உயர்த்தி நின்று பார்க்கையில் ரொம்ப தூரம் பார்க்கும் இல்லையா, அந்த மாதிரி மனிதர்களுக்கு தூரத்தில் உள்ளதை பார்க்கறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருந்துச்சு. குதிக்கால்கள், பாதங்கள், மூட்டுகள்னு நிறைய மாற ஆரம்பிச்சிச்சு. குறிப்பாக மனிதர்கள் மரங்களில் வாழையில் அவர்களுடைய கால் கட்டையவர்கள்
மற்ற விரல்களோட சேராம இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னா அவர்கள் ஈஸியா மரங்கள்ல உள்ள கிளைகளை பிடிச்சி நடக்கிறதுக்கு அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மனிதர்கள் நிலப்பகுதியில் வாழ ஆரம்பிக்கவும் நமக்கு இருக்கிற மாதிரி கட்டை விரல் மற்ற விரல்களோட சேர்ந்துருச்சு. உடல் முழுக்க எலும்புகள் தசைகள்னு பல மாற்றங்கள் உண்டானுச்சு. இதனால நிறைய பிரச்சனைகளும் நடந்துச்சு. குறிப்பா பெண்களுடைய பிறப்பு வழிப்பாதை குறுகி போணுச்சு. இதனால மகப்பேறு பிரச்சனைகளும் நிறைய மரணங்களையும் பெண்கள் சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. மற்ற விலங்கினங்கள் மாதிரி இல்லாம பிறரோட உதவி இல்லாம இவங்களால குழந்தை பெற்றுக்க முடியல. இதுவும் மனிதர்கள் குழுவா சேர்ந்து வாழ்ந்ததற்கு ஒரு காரணமா இருக்கும்னு ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. அடுத்து குழந்தை பிறப்புக்கு சிக்கலா வந்தது மனித மூளையோட வளர்ச்சி தான். ஒரு உடம்பை கம்பேர் பண்ணி பார்க்கையில மற்ற விலங்கினங்களுக்கு அதோட மூளைகளோட அளவு ரொம்ப சின்னம். அதுவே மனிதனோட உடம்பை கம்பேர் பண்ணி பார்க்கையில அவனுக்கு ரொம்ப பெருசு. இப்படி மூளை பெருசா வளர வளர அதோட மண்டை ஓடும் வளர ஆரம்பிச்சிச்சு. இதுவும் குழந்தை பிறப்பை சிக்கலாக்குனுச்சு. பின்னால இது இயற்கையாகவே சரியானுச்சு. இது எப்படி சரியானுச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மனித மூளை ஏன் பெருசானுச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஆரம்பத்தில் மனிதர்களுடைய மூளை மெதுவாக வளர்ந்தாலும் அதிகமாக வளர்ந்தது மனிதர்கள் சமைத்த உணவை சாப்பிட தொடங்கியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்காலத்தில் காட்டு தீயில வெந்த விலங்குகளை சாப்பிட்ருக்கலாம். அதோட ருசி பிடிச்சி போய் பின்னாடி அவங்க சமைக்க பழகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித இனத்திலேயே ஹோமோ எரெக்டஸ் தான் முத நெருப்பை கையாள தெரிஞ்ச இனம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி மனிதர்கள் சமைத்த உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சதும் அவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடந்துச்சு. குறிப்பாக சமைக்காத பயிர்கள், கிழங்குகள், மாமிசங்கள் இவை ரொம்ப கடினத்தன்மையாக இருந்தனால இதை சாப்பிடவும் இதை மென்று முழுங்கவும் ரொம்ப நேரம் ஆணுச்சு. இதுலேயே அதிகமான ஆற்றலை கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் சமைச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் ரொம்ப மென்மையானதுனால செரிமானத்துக்கும் ஆற்றலும் கம்மியானுச்சு. இந்த ஆற்றலை எடுத்துக்கிட்டு தான் மூளை அதிவேகமாக வளர்ந்துச்சு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இப்படி மனிதர்கள் சமைத்த உணவுகளை சாப்பிட தொடங்கியதுக்கு அப்புறம் செரிமான கோளாறுகள் நீங்கி அவர்களுடைய குடலோட அளவு சின்னமானுச்சு. சமைக்காத மாமிசங்களை சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு தாவாயோட அமைப்பு ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஆனா இதுவே சமைத்த உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர்களுடைய தாவாய் சின்னமானுச்சு. இதனால மண்டை ஓட்டுல இடம் கிடைச்சி மூளை அதை எடுத்துக்கிட்டு பெருசா வளர ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆஸ்ட்ரலோபித்தகஸ் அப்படிங்கிற மனித மூதாதையருக்கு 450 500 கியூபிக் சென்டிமீட்டரா மூளை அளவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த மனித இனமான ஹோமோ ஹேபலிஸுக்கு 800 கியூபிக் சென்டிமீட்டரா இருந்துச்சு. பின்னாடி ஹோமோ எரெக்டஸுக்கு 950 கியூபிக் சென்டிமீட்டரா மூளை அளவு இருந்துச்சு. இப்போ நமக்கு 1350 கியூபிக் சென்டிமீட்டரா மூளை அளவு இருக்கு. இப்படி மூளை வளர்ந்ததுனால மனிதர்களுக்கு சிந்திக்கும் திறனும் புத்தி கூர்மையும் அதிகமானுச்சு. இதனால தான் மற்ற விலங்குகளை கம்பேர் பண்ணி பார்க்கையில மனிதர்கள் அறிவாளிகளாக இருக்கிறாங்க. இதன் மூலம் நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, மனிதர்கள் 2 காலில் நடக்க ஆரம்பிச்சதுனால பெண்களுடைய பிறப்பு வழி பாதை குறுகுனுச்சு. அதுவே மனிதர்கள் சமைத்ததை சாப்பிட ஆரம்பித்ததும் மனிதர்களுடைய மூளை வளர வளர தலையும் பெருசாகி ஆரம்பத்தில் குழந்தை பிறப்பை இது சிக்கலாக்குனுச்சு. இது எப்படின்னா, பிறக்கும் போதே மனித குழந்தையுடைய மூளை முழுமையாக வளர்ச்சி அடையாமல் ஓரளவுக்கு தான் வளர்ச்சி அடைஞ்சு பிறக்குது. இந்த குழந்தை வளர வளர தான் இந்த மூளை முழுமையாக வளர்ச்சி அடையுது. இப்படி தான் இந்த பிரச்சனையை நேச்சுரல் செலெக்ஷனாக சரி செஞ்சுக்கிச்சு. இந்த காரணத்தினால தான் நம்மளுடைய குழந்தைகள் பிறந்தோன்னே உடனே நிற்கவோ நடக்கவோ ஓடவே முடியலை. அதே சமயம் மற்ற விலங்குகளோட குட்டிகள் தேவையான அளவுக்கு மூளை வளர்ச்சியோட பிறக்கிறதுனால தான் அந்த குட்டிகள் உடனே நிற்கிது, நடக்குது, ஓடுது. இப்படி நம்ம குழந்தைகள் பிறந்து நிற்க, நடக்க, ஓட சில ஆண்டுகள் வரைக்கும் ஆகும். இது அம்மாவால் மட்டும் பார்த்துக்க முடியாதுங்கிறதுனால மற்ற உறவுகளாக சேர்ந்து வாழ்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குன்னு அம்மா குழந்தையோட வளர்ப்பில் நீண்ட காலம் பங்கு கொள்றதுனால மற்ற விலங்குகளை கம்பேர் பண்ணி பார்க்கையில அம்மாவோட அன்பு மனிதர்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது.